அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் தமிழ் ஷாக். நான் சுந்தர். ஸோ கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளோட போஸ்ட் மார்க் வீடியோ அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிளாஸில் வந்து போஸ்ட் மார்க் வீடியோ சொல்லி அந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அதிலே நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஃபால் ஆனது இந்த 22,400 அப்படிங்கிற ஜோன் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதை விட 22,550 500ங்கிற ஜோன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நம்ம காலையில் ப்ரீசார்ட் அனலிஸ்ட்டில் சொல்லியிருந்தோம். அது போக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி ஏன் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட்லேயே இருந்தாங்க. ஸோ டவுட்டே வேண்டாம். ஏன் டவுட் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் ஒரு நாள் கொடுத்து வச்சுருந்தோம். அதாவது நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பேங்க் நிஃப்டி 1400 பாயிண்ட் ஏற்றம் ஏன் அப்படிங்கிற மாதிரி போட்டு எஸ்எம்சி கான்செப்ட் சொல்லியிருந்தோம். அதே போல் மூணாவது இடத்துல ஒரு கொஸ்டின் கேட்டு வச்சுருந்தோம். அதாவது ஒரு மார்க்கெட் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக போச்சுன்னா எங்கே போகும், அப்போ இந்த பிளேஸில் என்ன இருக்குங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணி கேட்டிருந்தோம். ஸோ நிறைய என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சப்ளை ஜோன் அப்படிங்கிறத க்ளீனாக கொடுத்துருப்பாங்க மூணாவது கொஸ்டினில். ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதோட சப்ளை ஜோன் அப்படிங்கிறது டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான நியூட்ரல் கேண்டில் சப்ளை ஏரியா. அப்போ மார்க்கெட் எங்கே வரைக்கும் போயிருக்கா அப்படிங்கிறத ஸோ நம்ம சொல்லுங்கிற அவசியம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். எக்ஸாக்டாக அந்த சப்ளை ஜோனோட 50% டேப் ஆகிட்டான். இன்றைக்கி காலையிலே டேப் ஆகிட்டான். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஒரு 16ஆம் தேதி. ஸோ அப்போ இருந்து என்ன பண்ணால் மார்க்கெட் வந்து ஃபால் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அப்போ இந்த ஃபாலுங்கிறது ஆல்ரெடி ப்ரிடிக்டட் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ நிஃப்டி எப்படி ஃபால் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு நிஃப்டி ஒரு ஆல் டைம் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் ஆல் டைம் ஹையிலேருந்து ஏன் நிஃப்டி ஃபால் ஆனா அப்படிங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதுக்கு நம்மளோட ப்ரீ சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருப்போம். என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் லிக்விடிட்டினால இந்த பிளேஸ்லேருந்து மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இது கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. அட் சேம் டைம் 22,550 22,500 ஸ்ட்ராங்கான செல் பிளேசஸ். இதுக்கு மேலே இருந்தால் பையிங் ஆப்ஷன், கீழே இருந்தால் செல்லிங் ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். இதுக்கு சொன்னதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மார்னிங் லெவல்ஸில் நம்ம சொல்லியிருப்போம் ஸ்ட்ராங் ட்ரெண்டிங் டே, ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் எல்லாம் 22,500 பண்ணியிருக்காங்க. அப்போது இதை மாதிரி ஒரே பிளேசஸ் நம்மளுக்கு பண்ணும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, மார்க்கெட் சுட் பி ஒன் சைடு மார்க்கெட். ஓகேங்களா? ஸோ அப்போ இன்னோட மார்க்கெட்டுங்கிறது ஒன் சைடு அப்படிங்கிறது அன்டோல்ட் ஸ்டோரி கிடையாது. ஸோ சொல்லாமல் சொல்கிறது. அப்போ ஏன் இது ப்ரீசார்ட் அனாலிசிஸில் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா, ஏன்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம இப்போ லைவ் அப்டேட்ஸ் எதுவுமே கொடுக்கூடாங்கிற மாதிரி செபிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறது நம்ம யாருமே இந்த லைவில் இங்கே தான் போகும், இங்கே தான் பை பண்ணுங்க சொல்ல மாட்டாங்க. ப்ராபபிலிட்டி சொல்லுவாங்க. அந்த ப்ராபபிலிட்டி தான் நம்ம காலையில் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது மார்க்கெட் வந்து கிளியரான ஃபால் தான். அப்போ இதில் நம்மளுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்க்கெட் என்ன தான் ப்ரீவியஸோட ஹைக் மேலே ஓப்பன் ஆனாலும் இது வரைக்கும் நமக்கு எந்த மாதிரி செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல. அட் சேம் டைம் இந்த பைஓபியில் வந்துட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஒரு ட்ரெண்ட் பேரிஸ் மோடம் கொடுத்த இடம் இதுதான் ஃபஸ்ட் டைம் பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரிவர்சல் ட்ரெண்டு. ஸோ இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு இமீடியட்டாக எனக்கு என்னாச்சு, இது ஓபியாக கிடச்சிதுங்க. ஸோ அப்போ இந்த பிளேஸில் இருந்து டேப் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து கண்டினியூ ஃபால் ஆகிட்டே இருந்தால் இந்த ஓபி 5 மினிட்ஸ் எனக்கு ஃபெயில்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக என்ட்ரி அப்படிங்கிறது இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதுக்கு ஓபி நியூட்ரல் கேண்டில், தென் ஐடிஎம் வச்சு இதை ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த என்ட்ரியாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஃபால் எப்படி பிடிச்சிருக்க முடியும் கேட்டிங்கன்னா, இது வந்து லைக்லி ஒரு SCCF இந்த கேண்டில்ஸ். இதுக்கு நீங்கள் திரும்பிட்டு இந்த பிளேஸில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்கும். லைக்லி இது பார்த்தீங்கனாலே தெரியும். அப்போது இதுக்கு என்ன பண்ணோம், ஹெல்ப் பண்ணுறது லிக்விடிட்டி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். டார்கெட்டுங்கிறது இதுக்கு எங்கே இம்பேலன்ஸ் இருக்கோ அதான் டார்கெட். அப்போ இம்பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் இந்த கேண்டில் தான் டார்கெட் அடிச்சிட்டானா. அப்போது மார்க்கெட்டோட என்ட்ரி பாயிண்ட்டுங்கிறது இந்த பிளேஸில் ஃபஸ்ட்டு ட்ரேட் உங்களுக்கு கொடுத்தாச்சு. செகண்டு நம்மளுடைய SCCF, தேர்டு நம்மளுடைய நார்மல் ஓபி. அப்போ மூணுமே புட் என்ட்ரி தான், மூணுமே கொடுத்துருக்கு. ஸோ இதை மீன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 விதமான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபோக்கஸ் பண்ணோம். ஒன்று இன்ட்ராடே ட்ரேடு, ரெண்டாவது வந்து ஹெட்ஜிங் பர்பஸுக்கு. இந்த ஹெட்ஜிங் பர்பஸ்ங்கிறது இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பேக் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 40,000 போட்டு ஒரு நாளைக்கு 2,000 எடுக்கிறத விட நம்மளோட ஏமிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 20,000 போட்டு 40,000 எடுக்கணும்னு நினைப்போம். அதனால் நம்ம ஹெட்ஜிங் பர்பஸ் பண்ணல. பட் நம்ம வந்து போட்டு வச்சு பழகிருந்தோம். பேப்பர் ட்ரேடிங் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ மார்ச் 7ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா செல்லுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ட்ரேட் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதாவது ஒரு இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லுவோம் கேட்டிங்கன்னா பியர் கால் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரெட்டு இதில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கோங்க. 405 ரூபாவில் செல் பண்ணது 250 ரூபா வந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 6,230 ரூபா நமக்கு ப்ராஃபிட் ஆகும். 3,574 ரூபாங்கிறது ஹெட்ஜிங் தானே. ஸோ லாஸஸ் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு என்னது ஒரு 2,692 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்குது. அட் சேம் இன்னொரு இதில் பார்த்தீங்கனாலுமே என்ன பண்ணிட்டோம், இன்னொரு ஹெட்ஜிங்லேயும் அதே போல் 6,000ங்கிறது ப்ராஃபிட்டில் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹெட்ஜிங்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது எதுக்காக கேட்டிங்கன்னா பொசிஷனல் ட்ரேடிங். ஒரு மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக செல் தான் ஆக போகுது இல்லை கண்டினியூஸாக பை தான் ஆக போகுதுங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறம்
ஹெட்ஜிங் பர்பஸ் ட்ரேட் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னா இதை மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். அப்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ட்ரெண்டு எங்கே ரிவர்ஸில் ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளேஸில் தான் ட்ரெண்டு பேரிஸுங்கிறது ஆனது. பட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 7ஆம் தேதி மார்க்கெட்லேயே ஹெட்ஜிங் எதுக்கு பண்ணி வச்சுருக்கோம், செல்லுக்கு போட்டு வச்சுருக்கோம். அதாவது ஹை ப்ரீமியம் வந்து செல் பண்ணணும், அதான் செல்லிங்கோட ஹெட்ஜிங்கோட பர்பஸ். ஹெட்ஜிங் தெரிஞ்சுக்கிறது தெரியும். அப்போ எப்படி மார்க்கெட்டு ஃபாலோ ஆகுங்கிறது முன்னாடியே ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அப்போ இன்றைக்கி நம்ம காலையில் 22,500 மேலே இருந்த பை 22 கீழே இருந்தால் செல்லுங்கிறதுக்கான ரீசன் இப்போ தெரிஞ்சிருக்கோம். மார்க்கெட் வந்து கீழே தான் போக போகிறங்கிறத நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கான ஹெட்ஜிங்கும் போட்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, இது பேப்பர் ட்ரேடுங்க, ரியல் ட்ரேட் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நம்ம ஜஸ்ட் இது பேப்பரில் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எதுக்குங்க ஹெட்ஜிங் பண்ணோம், நம்மளுக்கு தான் பையிங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே போகும், டிமாண்டுக்கு தான் போக வாய்ப்பு இருக்குது, இங்கே தான் வரணும். ஓகேங்களா, ஸோ இதாங்க என்னோடய போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு புதுசாக லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை பழைய விஷயமே தான் நீங்கள் சொல்கிறீங்கனாலும் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அப்படிங்கிறது 100+ இருக்கும்போது நெக்ஸ்ட்டு வீடியோக்கான ஒரு ஹிண்டாக இருக்கும். அது ஏன் வீடியோ கண்டினியூ வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சம் பேக் டெஸ்ட்டில் நம்ம இருக்கோம். ஏன்னா நம்ம எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணி கொடுத்துட்டே தான் இருப்போம். யாருக்கு, நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் இதே நம்மளோட சப்ஸ்கிரைபர் இருக்குமே. அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் என்னெல்லாம் அப்டேட் கொடுத்துருந்தோம் லாஸ்ட் 1 இயரில், இந்த பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது இதில் நம்ம கொடுத்துருக்கோம் லாஸ்ட் 1 இயரில் என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சான்றாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ தான் நம்மளோட பிக்கெஸ்ட் ஒரு ஹை ரேஞ்சு சொல்லுவாங்க. ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயர் மட்டும் நம்ம கொடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் SWF LBWO கிவ்அவே கொடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஒரு 4 பேர் கிவ்அவே எடுத்து முடிச்சிட்டாங்க ஆல்ரெடி. தென் 4th பாயிண்ட் டு பாயிண்ட்டு டே ரேஞ்ச் கால்குலேஷன், 0 to ஹீரோ, ரேஞ்ச் டு 2.0, இம்பேக்ட் ஜோனு, ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன். இது மாதிரி ஒரு 9 நியூ மெத்தடு, இந்த மாதிரி 9 நியூ மெத்தடு டிஃப்ரெண்ட் ட்ரெண்ட் ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி எல்லாமே சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். இது மாதிரி 9 நியூ மெத்தட் லாஸ்ட் இயர் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா லேர்ன் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அதை வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்ததுக்கப்புறம் கொடுத்துருந்தோம். அதே போல் இந்த இயர் நம்ம வந்து ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட மெத்தட் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா HLC. ஸோ இந்த HLCங்கிறது சுட் பி ஏ தமிழ் ஸ்டாக் 3.0 கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2.0 அப்போ கிடையாதான்னு கேட்டிங்கன்னா 2.0 மெம்பருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 1.0 பீப்புள்ஸுக்கு 2.0 கண்டென்ட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். அப்போ 3.0 கண்டென்ட் வந்து 2.0க்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீயாக கொடுக்க தான் செய்வோம். அதை மாதிரி நம்ம 3.0 மேக்கு அப்புறம் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம மே வரைக்கும் தானே கிளாஸ் எடுக்க போகிறோம், லைவ் கிளாஸ். அடுத்த ஃபுல்லாகவே ரெக்கார்ட் வீடியோஸை டவுட் செஷன் எடுப்போம். தென் செப்டம்பர் ஆர் அக்டோபர் 24 வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3.0 ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து இந்த HLC இருக்கும். ஸோ இன்னும் நிறைய அப்டேட் பேக் டெஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ட்ரேடில் வந்து பயம் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே கண்டிப்பாக அடுத்த இதில் வரும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 100+ லைக்ஸ் கொடுக்கும்போது நெக்ஸ்ட்டு கண்டென்ட்ங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்லேயுமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.